அனைவருக்கும் வணக்கம். நல கிரகங்களின் நல்லாசி உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள் 2026 வருடம் செவ்வாய்க்கிழமை. பிராபு வருடம் தமிழ் மாதம் ஆவணி 1 தேதி. இன்றைய விசேஷங்கள்: ஷஷ்டி விரதம். முருகப்பெருமானின் விரதங்களில் மிகச் சிறப்பான வளர்பிறை ஷஷ்டி விரதம் இன்று வளர்பிறை ஷஷ்டி திதி மாலை 9:06 மணி வரை நிலவி அதன் பின்னர் சப்தமி திதி தொடங்குகிறது. வளர்பிறை ஷஷ்டி என்பது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு சிறப்பான திதியாக கருதப்படுகிறது. எனவே இன்று முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டு நல்ல காரியங்களை தொடங்குவதற்கு முன்பாக இறைவனின் அருளை பெறுவது சிறப்பாகும். காலை 8:50 மணி வரை சித்திரை நட்சத்திரம் நிலவி அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் சஞ்சரிக்கிறது. சித்திரை நட்சத்திரம் முடிந்து சுவாதி நட்சத்திரம் தொடங்கும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு முக்கியமான காரியங்களை நிதானமாக திட்டமிட்டு செய்வது நல்லது. இந்த சித்த யோகம் நிலவுவதால் முயற்சியுடன் செய்யப்படும் நல்ல காரியங்களுக்கு சாதகமான சூழல் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை கரணம் நிலவுகிறது. இன்றைய லக்னம் சிம்ம லக்னமாகவும் சூரிய உதயம் காலை 6:04 மணியாகவும் உள்ளது. செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவானுக்குரிய நாளாகவும் இது அமைகிறது. துணிச்சல், தைரியம், முயற்சி மற்றும் விடாமுயற்சியுடன் செய்யப்படும் காரியங்களில் இறைவனை வழிபட்டு செயல்படுவது சிறப்பான பலன்களை தரும். புதிய முயற்சிகளில் அவசரப்படாமல் காரியத்தின் தன்மையை நன்றாக ஆராய்ந்து செயல்பட்டால் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். இன்றைய நல்ல நேரத்தை பொறுத்தவரை காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையும் நல்ல நேரம் உள்ளது. இந்த நேரங்களை நல்ல காரியங்கள், முக்கியமான சந்திப்புகள், சுப நிகழ்வுகளுக்கான ஆரம்ப நடவடிக்கைகள் போன்றவற்றிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையும், இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும் உள்ளது. தேவையான காரியங்களுக்கு ஏற்ற நேரத்தை தேர்ந்தெடுத்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக எந்த ஒரு முக்கியமான செயலையும் தொடங்கும் போது அன்றைய நல்ல நேரம் மற்றும் குடும்ப வழக்கப்படி பின்பற்றப்படும் நேரங்களையும் கருத்தில் கொண்டு செயல்படலாம். ராகு காலம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை உள்ளது. இந்த நேரத்தில் புதிய சுப காரியங்களை தொடங்குவதை பொதுவாக தவிர்ப்பது நல்லது. குளிகை மதியம் 3:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை அமைகிறது. எந்த நேரங்களில் முக்கியமான தொடக்கங்களை தவிர்த்து ஏற்கனவே நடைபெற்று வரும் வழக்கமான பணிகளை நிதானமாக மேற்கொள்ளலாம். இன்றைய சூரம் வடக்கு திசையாகும். வடக்கு திசையில் முக்கியமான பயணம் அல்லது காரியம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தால் காலண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிகாரமான பாலை பயன்படுத்தி வழிபாடு செய்து செல்வது நல்லது. இன்றைய சந்திராஷ்டம எச்சரிக்கையை பொறுத்தவரை மீன ராசியில் அமைந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. எனவே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்கள் இன்று எதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அவசர முடிவுகள், கோபமான பேச்சுகள், முக்கியமான பண பரிவர்த்தனைகள் மற்றும் புதிய முயற்சிகளில் அவசரப்படுவதை தவிர்ப்பது நன்மை தரும். குடும்பத்தினரிடம் பொறுமையாக பேசுவதும், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஆவணங்கள் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களை இருமுறை சரிபார்ப்பதும் நல்லது. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடுவதும், வளர்பிறை ஷஷ்டி திதியை முன்னிட்டு முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் மன அமைதியையும் தைரியத்தையும் அளிக்கும். மொத்தத்தில் ஆவணி மாதத்தின் முதல் நாளான இன்று இறை வழிபாட்டுடன் நாளை தொடங்கி நல்ல நேரங்களை பயன்படுத்தி சந்திராஷ்டமம் உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. அடுத்து 12 ராசிகளுக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் சுகம் என்ற சொல்லுக்கே ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பெரிய வெற்றிகள் மட்டுமே மகிழ்ச்சியை தரும் என்று நினைத்திருந்தால் இன்று சிறிய விஷயங்களில் கூட மனநிறைவை உணர்வீர்கள். காலை நேரத்திலிருந்து சற்று சோர்வான மனநிலை நாள் நகர உற்சாகமாக மாறும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு விஷயத்தை யாரிடமாவது பகிர்ந்து பேசுவதன் மூலம் மனச்சுமை புரியும்.
இன்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும். அதனால் இதுவரை தனியாக சுமந்து வந்த சில பொறுப்புகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். எதையும் உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற அவசர உணர்வு குறைந்து ஒவ்வொரு காரியத்தையும் ரசித்து செய்யும் மனநிலை ஏற்படும். இதுவே இன்று உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சுகமாக இருக்கும். செவ்வாய் பகவானின் அனுகூலமான பார்வையால் தைரியமும் சுறுசுறுப்பும் அதிகரித்து மனதில் இருந்த தயக்கங்களை விட்டு வெளியே வந்து செயல்படுவீர்கள். என்று ஒரு பழைய திட்டத்தை மீண்டும் எடுத்து பார்க்கும் எண்ணமும் வரலாம். அதை புதிய கோணத்தில் அணுகினால் நல்ல வாய்ப்பு உருவாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று வழக்கமான நாளை விட சற்று இனிமையான அனுபவங்கள் காத்திருக்கின்றன. வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசும் ஒரு தருணம் உருவாகலாம். நீண்ட நாட்களாக ஒவ்வொருவரும் தங்கள் வேலைகளில் பிஸியாக இருந்ததால் பேச முடியாத விஷயங்கள் இன்று பேசப்படும். கணவன் மனைவி இடையே ஒரு சிறிய புரிதல் கூட உறவை மேலும் நெருக்கமாக்கும். பழைய தவறுகளை நினைத்து குறை கூறுவதை விட இனி எப்படி நல்ல முறையில் முன்னேறலாம் என்ற எண்ணம் இருவரிடமும் உருவாகும். பிள்ளைகள் தங்களுடைய எண்ணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களின் பேச்சை முழுமையாக கேட்பது அவர்களுடன் உள்ள உறவை வலுப்படுத்தும். வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சு தொடங்கலாம் அல்லது ஏற்கனவே பேசப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். தூரத்தில் இருக்கும் உறவினர் ஒருவரிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். குடும்பத்தில் பெரியவர்களின் உடல்நிலை குறித்திருந்த சிறிய கவலைகளும் குறைந்து மனதில் நிம்மதி ஏற்படும். இன்று வீட்டில் சண்டையை விட சிரிப்பு அதிகமாக இருக்கும் நாள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று பணம் திடீரென புரியும் நாள் என்று சொல்ல முடியாது. ஆனால் உங்களிடம் இருக்கும் பணத்தை சரியாக பயன்படுத்தும் அறிவு அதிகரிக்கும் நாள். தேவையில்லாத ஒரு செலவை தவிர்ப்பதன் மூலம் நல்ல சேமிப்பு ஏற்படலாம். இதுவரை வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த ஒரு பொருளை வாங்குவதற்கேற்ற நேரம் வரலாம். பழைய பாக்கி பொருளை குறித்த நல்ல தகவல் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு இன்று வாடிக்கையாளர்களின் மனநிலையை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். ஒருவருடன் சாதாரணமாக நடக்கும் உரையாடல் கூட எதிர்கால வியாபார வாய்ப்பாக மாறலாம். புதிய வாடிக்கையாளர் ஒருவர் அறிமுகமாகலாம் அல்லது பழைய வாடிக்கையாளர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். இன்று பெரிய விளம்பரங்களை விட நம்பிக்கையை உருவாக்கும் அணுகுமுறை அதிக பலன் தரும். உங்களுடைய நேர்மையான பேச்சு மற்றவர்களின் மனதில் நல்ல இடத்தை பிடிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வேலைப்பளு குறைவாக இருந்தாலும் செய்யும் வேலையின் தரம் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு கோப்பு அல்லது வேலை என்று முடிவுக்கு வரலாம். மேலதிகாரி ஒருவர் உங்களுடைய செயல்முறையை கவனித்து பாராட்டலாம். அது உடனடியாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கும். சக ஊழியர்களில் ஒருவர் உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம். உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது நல்ல உறவை உருவாக்கும். அலுவலகத்தில் தேவையற்ற அவசியல் அல்லது வதந்திகளில் ஈடுபடாமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் நாள் மிகவும் அமைதியாக செல்லும். புதிய பொறுப்பு ஒன்று கிடைத்தால் அதை சுமையாக நினைக்காமல் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய உழைப்புக்கு உடனடி பாராட்டு கிடைக்காவிட்டாலும் அதை கவனிக்கும் ஒருவர் இருப்பார். மாணவர்களுக்கு இன்று படிப்பில் ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கலாம். இதுவரை பலமுறை படித்தும் புரியாத ஒரு பாடம் திடீரென எளிதாக புரிய தொடங்கும். அதனால் படிப்பில் மீண்டும் ஆர்வம் அதிகரிக்கும். நண்பருடன் சேர்ந்து படிப்பது நல்ல பலனை தரலாம். ஆனால் பேச்சு அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் கூறிய ஒரு சிறிய குறிப்பே தேர்வில் முக்கியமானதாக இருக்கலாம். இன்று மன அழுத்தம் குறைவாக இருப்பதால் நிறைவாற்றலும் சிறப்பாக இருக்கும். நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து படிப்பதை விட இடையில் சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டு படித்தால் அதிக நினைவில் நிற்கும். எதிர்கால கல்வி தொடர்பாக ஒரு புதிய எண்ணம் தோன்றலாம். அதை உடனடியாக நிராகரிக்காமல் பெரியவர்களுடன் ஆலோசித்து பாருங்கள். இன்று உங்களுடைய திறமையை நீங்கள் உணரும் நாள். உடல்நிலையை பொறுத்தவரை இன்று பெரிய பிரச்சனைகள் எதுவும் தெரியவில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக அதிகமாக உடைத்திருந்தால் உடலுக்கு ஓய்வு தேவைப்படும். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதும் போதுமான தண்ணீர் குடிப்பதும் நல்லது. மாலை நேரத்தில் சிறிது நடைப்பயிற்சி செய்வது மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சியை தரும். தேவையில்லாத கோபம் அல்லது பதற்றத்தை தவிர்த்தால் தலைவலி, சோர்வு போன்றவை குறையும். மன அமைதி கிடைத்தால் உடல்நலமும் தானாக மேம்படும் என்பதை இன்று உணர்வீர்கள். குடும்பத்துடன் சிறிது நேரம் செலவிடுவது எந்த மருந்தையும் விட மனதிற்கு நிம்மதியை தரும்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 18 அமைகிறது. அடர்கிழப்பு நிறம் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும். கிழக்கு திசை இன்று உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். முக்கியமான காரியங்களை காலை நேரத்தில் தொடங்கினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். செவ்வாய் பகவானின் அனுகூலமான அமைப்பால் தைரியமாக எடுத்த முடிவுகள் நல்ல திசையில் நகரும். ஆனால் தைரியம் என்பது அவசரமல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று கிடைக்கும் சுகமான சூழ்நிலையை நீண்ட கால நன்மையாக மாற்ற முடியும். சஷ்டி நாளான இன்று முருகத் திருமானை மனதார நினைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. முடிந்தால் முருகன் கோயிலுக்கு சென்று பாலாபிஷேகம் செய்து சிவக்கு அல்லது மஞ்சள் மலர் சாற்றி தரிசனம் செய்யலாம். வீட்டிலேயே வழிபடுபவர்கள் ஒரு சிறிய விளக்கேற்றி ஓம் சரவணபவை என்று மனதார ஜெபித்தால் மன அமைதி அதிகரிக்கும். என்று நீங்கள் கேட்கும் வேண்டுதல் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்பதற்கு பதிலாக அதை நிறைவேற்றும் மன வலிமையும் சரியான பாதையும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அதுவே நீண்ட கால சுகத்தையும் நிம்மதியையும் தரும். மொத்தத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்று வெளிப்படையான பெரிய சம்பவங்களை விட மனதிற்குள் ஒரு இனிய அமைதி உருவாகும் நாள். அடுத்து பார்க்கலாம். ரிஷபராசி என்பர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நட்பு என்பது வெறும் பழகும் உறவாக இல்லாமல் சரியான நேரத்தில் கை கொடுக்கும் ஒரு பலமாக அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் திடீரென உங்களை தொடர்பு கொண்டு முக்கியமான தகவல் அல்லது உதவியை வழங்கலாம். எதிர்பாராத இடத்தில் ஏற்படும் புதிய அறிமுகம் கூட எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக மாறக்கூடும். எல்லோரிடமும் ஒரே அளவு நெருக்கமாக இல்லாமல் யார் உண்மையாக உங்களுடைய நலனை விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பழகுவது நல்லது. உங்களுடைய அமைதியான பேச்சும் நம்பிக்கையான அணுகுமுறையும் மற்றவர்களை உங்களிடம் ஈர்க்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு காரியத்தை முடிக்க நண்பர் ஒருவரின் ஆலோசனை அல்லது தொடர்பு உதவியாக அமையலாம். குடும்பத்தில் இன்று நட்பான சூழல் அதிகரிக்கும். வழக்கமாக சிறிய விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் இடங்களிலும் விட்டு கொடுத்து பேசுவதால் அமைதி நிலவும். சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் நல்ல உறவு உருவாகலாம். வீட்டிற்கு நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வருகை தருவதால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படலாம். கணவன் மனைவி இருவரும் நண்பர்களைப் போல மனம் விட்டு பேசிக்கொள்வது உறவை மேலும் அழகாக்கும். பிள்ளைகளுடன் கட்டளையிடும் முறையில் பேசுவதற்கு பதிலாக அவர்களுடைய எண்ணங்களை கேட்டு புரிந்து கொள்வது நல்ல பலனை பெறும். குடும்பத்தில் ஒருவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைக்கு உங்களுடைய நண்பரின் உதவி கிடைக்கலாம். இதனால் குடும்பத்தினரிடையே உங்களுடைய மதிப்பும் அதிகரிக்கும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தனியாக புரியாமல் இருந்த ஒரு பாடத்தை நண்பருடன் கலந்துரையாடும் போது எளிதாக புரிந்து கொள்ளலாம். தேர்வுக்கான குறிப்புகள், படிப்பு முறைகள் அல்லது முக்கியமான தகவல்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கலாம். அதே நேரத்தில் நண்பர்களுடன் பேசுவதில் நேரத்தை முழுவதும் செலவழிக்காமல் அந்த நட்பை கல்விக்கான உதவியாக மாற்றிக்கொள்வது சிறந்தது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்ல முறையில் படிக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து பயிற்சி செய்வதால் தங்களுடைய முன்னேற்றத்தை அதிகரிக்க முடியும். ஒருவருடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்படாமல் அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இன்று உங்களுக்கு மிகவும் உதவும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய நட்புகள் எதிர்பாராத வியாபார வாய்ப்புகளை கொண்டு வரலாம். நீண்ட நாட்களாக தேடிய ஒரு வாடிக்கையாளர் நண்பர் ஒருவரின் பரிந்துரையின் மூலம் கிடைக்கலாம். கூட்டுத்தொழில் குறித்து யாராவது பேசினால் உடனடியாக முடிவு எடுக்காமல் அவர்களின் நம்பகத்தன்மையையும் திட்டத்தின் தன்மையையும் ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. பழைய வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவை பேணுவது எதிர்காலத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்த உதவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாக பழகுவதால் வேலைகள் விரைவாக முடியும். உங்களுடைய வேலையில் சிக்கல் ஏற்பட்டால் அனுபவம் வாய்ந்த ஒருவர் சரியான வழியை காட்டலாம். மேலதிகாரிகளுடன் தேவையற்ற நெருக்கத்தை உருவாக்காமல் மரியாதையுடன் நல்ல உறவை பேணுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பண விஷயத்தில் நண்பர்களின் ஆலோசனை கிடைத்தாலும் பணம் தொடர்பான முடிவுகளை உங்கள் சொந்த ஆய்வுக்கு பிறகே எடுப்பது நல்லது. குறிப்பாக நண்பர் என்பதற்காக அவசரமாக பணம் கொடுப்பது அல்லது எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வது வேண்டாம். நல்ல நட்பு நீடிக்க வேண்டும் என்றால் பண விஷயத்திலும் தெளிவான அணுகுமுறை அவசியம். அதே நேரத்தில் உங்களுடைய உண்மையான நண்பர் ஒருவரின் உதவி மூலம் ஒரு பழைய பணப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம். எதிர்பார்த்த பணம் தாமதமாக வந்தாலும் அதற்கான தகவல் கிடைத்து மன நிம்மதி ஏற்படலாம். செலவுகளை நண்பர்களின் விருப்பத்திற்காக அதிகரிக்காமல் உங்களுடைய தேவைகளை முன்னிலைப்படுத்துவது நல்லது.
உடல்நிலையை பொறுத்தவரை இன்று மனநிறைவு அதிகரிப்பதால் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும். நண்பர்களுடன் சிறிது நேரம் பேசுவது அல்லது வெளியே சென்று நேரத்தை செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கலாம். ஆனால் அதிக நேரம் இரவு விழித்திருப்பது அல்லது உணவு நேரத்தை மாற்றுவது போன்றவற்றை தவிர்க்கவும் உங்களுடைய வழக்கமான ஓய்வு நேரத்தை பாதுகாத்து கொண்டால் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்க முடியும். மனதில் வைத்திருந்த கவலை ஒன்றை நம்பிக்கைக்குரிய நண்பரிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் மனச்சுமை குறையலாம். சில நேரங்களில் பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதை விட அதை கேட்க ஒருவர் இருப்பதே நிம்மதியை தரும் என்று அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 45, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் பிங்க், அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. சுக்கிர பகவானின் சுப அருளால் நல்ல மனிதர்களின் அறிமுகமும் பயமுள்ள தொடர்புகளும் அதிகரிக்கக்கூடிய நாள் இது. குறிப்பாக பழைய நட்புகளில் யார் உண்மையானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். புதிய நட்பு உருவானாலும் அதற்கு உடனடியாக முழுமையான நம்பிக்கை கொடுக்காமல் காலப்போக்கில் அவர்களின் குணத்தை அறிந்து பழகுவது நல்லது. உண்மையான நட்பு உங்களை உயர்த்தும், தவறான நட்பு தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபடுவது இன்று சிறப்பான பலனை தரும். முருகப்பெருமானுக்கு தினை மாவும் பாலும் படைத்து வழிபட்டு உங்களுக்கு நல்ல நண்பர்களையும் நல்ல மனிதர்களின் துணையையும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்தால் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி தரிசனம் செய்வது மனதிற்கு நிம்மதியை தரும். என்று கிடைக்கும் ஒரு சிறிய அறிமுகத்தை சாதாரணமாக கருதாமல் அதன் பின்னால் இருக்கும் நல்ல வாய்ப்பை கவனியுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று நட்பு வழியாக உதவி, உறவுகள் வழியாக ஆதரவு, புதிய அறிமுகங்கள் வழியாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. நல்ல மனிதர்களின் தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கட்டும். முருகப்பெருமானின் அருளால் நட்பும் நன்மையும் தொடர்ந்து பெருகட்டும். இனி பார்க்கலாம். மிதுன ராசி என்பவர்களே, இன்று உங்களுடைய பொருளாதார நிலைமையில் கவனிக்கத்தக்க ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் ஒரு வழியாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த தொகை குறித்து நல்ல தகவல் கிடைக்கலாம். சிலருக்கு பழைய கடன் அல்லது கொடுத்த பணத்தில் ஒரு பகுதி திரும்பி வரலாம். இன்னும் சிலருக்கு திடீரென கிடைக்கும் ஒரு வாய்ப்பு மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். பணம் வருவது மட்டுமல்லாமல் அதை எங்கு செலவிட வேண்டும், எதை சேமிக்க வேண்டும் என்ற தெளிவும் இன்று அதிகரிக்கும். இதுவரை பொருளாதாரத்தை பற்றி மனதில் இருந்த அழுத்தம் சற்று குறைந்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் பார்க்க தொடங்குவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பணவரவு காரணமாக சில முக்கியமான தேவைகளை நிறைவேற்ற முடியும். வீட்டில் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த ஒரு பொருளை வாங்குவதற்கான சூழல் உருவாகலாம். குடும்ப உறுப்பினர் ஒருவருடைய தேவையை உடனடியாக நிறைவேற்றுவதால் அவருடைய மனதில் உங்களுக்கான அன்பு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே பணம் தொடர்பாக இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறையும். வீட்டின் எதிர்கால செலவுகள் குறித்து இருவரும் சேர்ந்து திட்டமிடுவீர்கள். உறவினர்கள் வழியாகவும் பொருளாதார நன்மை தரக்கூடிய ஒரு தகவல் கிடைக்கலாம். வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுகளும் முன்னேறலாம். ஆனால் பணம் வந்துவிட்டது என்பதற்காக தேவையற்ற ஆடம்பர செலவுகளை அதிகரிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு இன்று கல்வி தொடர்பான செலவுகளை சமாளிக்க உதவும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். உதவித்தொகை, பரிசுத்தொகை அல்லது பெற்றோரின் கூடுதல் உதவி போன்றவை கிடைக்கலாம். போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு வெற்றி மட்டுமல்லாமல் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய சூழல் உள்ளது. கல்விக்கு தேவையான புத்தகங்கள், சாதனங்கள் அல்லது பயிற்சி வகுப்புகளுக்கான செலவுகளை சமாளிப்பதில் இருந்த சிரமம் குறையும். படிப்புடன் சேர்த்து திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். இன்று கிடைக்கும் ஒரு சிறிய வாய்ப்பை அலட்சியப்படுத்தாமல் பயன்படுத்தி கொண்டால் அது எதிர்காலத்தில் பெரிய நன்மையாக மாறலாம். தொழில் செய்பவர்களுக்கு இன்று வரவு அதிகரிப்பதற்கான பல்வேறு வழிகள் உருவாகலாம். பழைய வாடிக்கையாளர் ஒருவர் மீண்டும் தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுக்கலாம். புதிய வாடிக்கையாளர் ஒருவர் அறிமுகமாகி தொடர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம். இதுவரை மெதுவாக சென்ற விற்பனை சற்று வேகம் பெறும். ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கலாம். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளுடன் பண விஷயங்களை தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. லாபம் கிடைத்தவுடன் முழுவதையும் மீண்டும் செலவு செய்யாமல் ஒரு பகுதியை சேமித்து வைப்பது எதிர்காலத்தில் உதவும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த சம்பளம், ஊக்கத்தொகை அல்லது எதிர்பார்த்த பணப்பலன் தொடர்பாக சாதகமான தகவல் வரலாம். மேலதிகாரிகள் உங்களுடைய பணிக்கு மதிப்பு கொடுத்து கூடுதல் பொறுப்பு அல்லது வருமான வாய்ப்பை வழங்கலாம். பண விஷயத்தில் இன்று ஒரு முக்கியமான பாடத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். பணம் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் முக்கியம் என்பதை உணர்வீர்கள். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் சிலர் முதலீடு குறித்து ஆலோசனை கூறலாம். ஆனால் பிறர் சொல்வதை மட்டும் நம்பி உடனடியாக பணத்தை முதலீடு செய்யாமல் முழுமையாக ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஏற்கனவே இருக்கும் கடனில் ஒரு பகுதி அடைக்க முடிந்தால் அது மன நிம்மதியை தரும். பண வரவு அதிகரிக்கும் நாளாக இருந்தாலும் கையில் பணம் இருக்கிறது என்பதற்காக எல்லா ஆசைகளையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டாம். சேமிப்புக்கும் குடும்ப தேவைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்தால் இந்த வரவு நீண்ட கால நன்மையாக மாறும். உடல்நிலையை பொறுத்தவரை பணம் தொடர்பான கவலைகள் குறைவதால் மன அமைதி அதிகரிக்கும். ஆனால் பண விஷயங்களில் அதிகமாக சிந்தித்து ஓய்வை இழக்க வேண்டாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டு போதுமான தூக்கம் பெறுவது நல்லது. நீண்ட நேரம் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இடையில் சிறிய ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதிற்கு பிடித்தவர்களுடன் சிறிது நேரம் பேசுவது புத்துணர்ச்சியை தரும். இன்று உங்களுடைய நம்பிக்கை அதிகரித்ததால் செயல்பாடுகளிலும் வேகம் வரும். அந்த வேகத்தை சரியான திட்டமிடுதலுடன் இணைத்தால் நல்ல பலனை பெற முடியும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 62, அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை, அதிர்ஷ்ட திசை வடக்கு. புதன் பகவானின் சுபயோகத்தால் அறிவு, பேச்சுத்திறன் மற்றும் சரியான முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். குறிப்பாக பணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் உங்கள் சாதுரியம் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் கேட்க வேண்டியவை சரியான முறையில் கேட்டால் கிடைக்க வேண்டிய தொகையை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இன்று பேசும் ஒரு வார்த்தை கூட எதிர்கால வருமானத்திற்கு வழி அமைக்கலாம் என்பதால் முக்கியமான சந்திப்புகளையும் முறையாடல்களையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். மதுரை ஆதவாய் அண்ணலை மனவார் நினைத்து நின்று தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும். முடிந்தால் சிவபெருமானை தரிசனம் செய்து உங்களுடைய பொருளாதார தடைகள் நீங்கி வரவு பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பணம் கிடைப்பதற்காக மட்டுமல்லாமல் கிடைத்த பணத்தை நல்ல முறையில் பயன்படுத்தும் அறிவும் மன நிறைவும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் வாய்ப்புகளும் பழைய பாக்கிகள் நகரும் சூழலும் புதிய வருமான பாதைகள் திறக்கும் சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. புதன் பகவானின் அருளால் தனவரவும் பொருள் சேர்க்கையும் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலை கட்டும். அடுத்த ராசி கடகராசி என்பவர்களே, இன்று உங்களுடைய மனதில் தெய்வ பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரித்து இறைவனை ஆட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் நாளாக அமைகிறது. வழக்கமாக வாழ்க்கையில் இருக்கும் வேலைப்பளு, குடும்ப பொறுப்புகள், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் என பல விஷயங்கள் மனதை ஆக்கிரமித்திருந்தாலும் இன்று அவற்றிலிருந்து சற்று விலகி மனதிற்கு அமைதியை தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசிப்பது, விளக்கேற்றி வழிபடுவது, ஆன்மீக நூல்களை படிப்பது போன்ற செயல்கள் மனதிற்கு நல்ல நிம்மதியை தரும். சில நாட்களாக ஒரு விஷயத்தை பற்றி மனதில் இருந்த குழப்பத்திற்கு பெரியவர்களின் ஆலோசனை அல்லது இறை நம்பிக்கையின் மூலம் நல்ல தெளிவு கிடைக்கலாம். எந்த ஒரு காரியத்திலும் அவசரமாக முடிவெடுப்பதை விட இறைவனை நினைத்து மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு செயல்படுவது இன்று உங்களுக்கு நல்ல பலனை தரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று அன்பும் பாசமும் நிறைந்த சூழல் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் நீண்ட நேரம் மாம்பிட்டு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் பெரியவர்கள் சொல்லும் ஆன்மீகமான அல்லது வாழ்க்கை அனுபவம் சார்ந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த சிறிய மனக்கசப்புகள் கூட பேசி தீரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளது. வீட்டில் சுபமான நிகழ்வுகள் பற்றிய பேச்சுகள் தொடங்கலாம். உறவினர்கள் வழியாகவும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்பத்துடன் சேர்ந்து அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுவது மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும். வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு சிறிது நேரம் அமைதியாக அமர்வது கூட குடும்பத்தின் ஒட்டுமொத்த மனநிலையை நல்ல முறையில் மாற்றக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை இன்று மனதில் அமைதி இருப்பதால் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியும். இதுவரை கடினமாக தோன்றிய பாடங்களை கூட பொறுமையாக எடுத்து படித்தால் புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும்.
தேர்வு குறித்த பயம் அல்லது எதிர்காலம் பற்றிய தேவையற்ற கவலைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் தினசரி செய்ய வேண்டிய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழங்கும் ஆலோசனைகளை மதித்து செயல்பட்டால் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். குறிப்பாக மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பதற்காக காலையில் சிறிது நேரம் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு படிப்பை தொடங்குவது உங்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் விடாமுயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து உழைத்தால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை நேர்மையான அணுகுமுறையுடன் செயல்படுவதன் மூலம் நல்ல நற்பெயரை பெறுவீர்கள். உங்களிடம் வேலை செய்யும் நபர்களிடம் அன்பாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வதா அவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவது தொழிலில் நம்பிக்கையை உயர்த்தும். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க நினைப்பவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் சில கூடுதல் பொறுப்புகள் வரலாம் என்றாலும் அவற்றை அமைதியாக ஏற்றுக்கொண்டு முடித்தால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். சக ஊழியர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து ஒற்றுமையுடன் செயல்படுவது வேலை சூழலை சிறப்பாக மாற்றும். நேர்மையும் பொறுமையும் இன்று உங்களின் முக்கியமான பலமாக இருக்கும். பல விஷயங்களில் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து குடும்பத்தின் எதிர்கால தேவைகளுக்காக சேமித்ததில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக காரியங்கள் மற்றும் குடும்ப நலனுக்காக செய்யும் செலவுகள் மன நிறைவை தரும். நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்யும் சூழ்நிலை வந்தாலும் உங்கள் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு முடிவு எடுப்பது நல்லது. பிறரின் பேச்சை கேட்டு அவசரமாக பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்கவும். வரவு செலவுகளை சரியாக கணக்கிட்டு செயல்பட்டால் எந்தவிதமான பொருளாதார நெருக்கடியும் இல்லாமல் நாளை நிம்மதியாக கடக்க முடியும். உடல் மற்றும் மனநலத்தை பொறுத்தவரை இன்று மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை அதிகமாக வளர்த்து கொள்ளாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது நல்லது. அதிகாலையில் எழுந்து சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்வது மனதிற்கு புத்துணர்ச்சியை தரும். கோபம், பதற்றம், கவலை ஆகியவற்றை குறைத்து கொண்டு குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்கள். இயற்கையான முறையில் ஓய்வு எடுத்துக்கொண்டு உடலுக்கும் மனதிற்கும் தேவையான அமைதியை வழங்குவது இன்றைய நாளை இன்னும் சிறப்பாக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 29 அமைகிறது. பால் வெள்ளை நிறம் உங்களுக்கு நல்ல அதிர்வையும் மன அமைதியையும் தரக்கூடிய நிறமாக இருக்கும். வடமேற்கு திசை அனுகூலமான திசையாக அமையும். சந்திரனின் சஞ்சாரத்தால் மனதில் ஆன்மீக எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய நிலையில் மனதை ஒருமுகப்படுத்தி செயல்படுவது மிகவும் நல்லது. இன்று சஷ்டி விரத நாளாக இருப்பதால் முருகப்பெருமானை மனதார நினைத்து நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் கழித்து வழிபடுங்கள். முருகப்பெருமானின் அருளால் மனக்குழப்பங்கள் குறைந்து குடும்பத்தில் நிம்மதியும் தொழிலில் நல்ல பெயரும் கல்வியில் முன்னேற்றமும் கிடைக்க வழிவகுக்கும். இறை நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலிலும் இன்று உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். இனி அடுத்த ராசிக்கு செல்வோம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் முழுமையாக வெளிப்பட்டு நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாளாக அமைகிறது. இதுவரை சற்று சிரமமாக தோன்றிய வேலைகள் கூட உங்கள் அனுபவத்தாலும் முயற்சியாலும் எளிதாக முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்காமல் உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல முடிவு கிடைத்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படலாம். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் செயல்பாட்டுக்கு அங்கீகாரமும் கிடைக்கும். இதனால் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்கள் மீதான மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆலோசனைகளுக்கு குடும்பத்தினர் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வீட்டில் நடைபெற வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை நோக்கி செல்லும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் தொடர்பாக நீங்கள் எடுத்த முடிவுகள் நல்ல பலனை தரும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம். உறவினர்கள் வழியிலும் ஆதரவு கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வீட்டில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடுவதால் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொறுப்பும் உங்களை தேடி வரலாம். கல்வியை பொறுத்தவரை சிம்ம ராசி மாணவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். படிப்பில் இருந்த கவனச்சிதறல்கள் குறைந்து பாடங்களை வேகமாக புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும்.
போட்டித் தேர்வுகள், பள்ளி அல்லது கல்லூரி அளவிலான போட்டிகள், தேர்ச்சி போட்டி, விளையாட்டு போட்டி போன்றவற்றில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நல்ல பெயரை பெறுவார்கள். கடினமான பாடங்களையும் விடாமுயற்சியுடன் படித்தால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். ஆசிரியர்களின் பாராட்டும் பெற்றோரின் ஆதரவும் கிடைக்கும். மற்ற மாணவர்களுடன் போட்டியிடும் போது அவர்களை பார்த்து பதற்றப்படாமல் உங்களுடைய தனித்திறமையை நம்பி செயல்படுவது வெற்றியை மேலும் நெருக்கமாக கொண்டு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய செயல்திறன் வெளிப்படும் நாள். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு வியாபார வாய்ப்பு கைகூடலாம். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைத்து தொழில் வளர்ச்சிக்கான பாதை திறக்கலாம். போட்டியாளர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுடைய அனுபவத்தையும் திட்டமிடுதலையும் பயன்படுத்தி அவர்களை சமாளிக்க முடியும். முக்கியமான ஒப்பந்தங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் உங்களுடைய அணுகுமுறை வெற்றியை தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு அல்லது முக்கியமான பணிவாய்ப்பு போன்ற நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடும். பண விஷயத்திலும் இன்று நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் கிடைக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்திருந்த பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி கிடைக்கும் வருமானத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலத்திற்கான சேமிப்பை உருவாக்க முடியும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளுக்காக செலவு செய்தாலும் மனதில் திருப்தி ஏற்படும். பெரிய முதலீடுகளை செய்ய நினைப்பவர்கள் அவசரப்படாமல் முழுமையாக ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. உங்களுடைய உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருமானமே இன்று உங்களுக்கு நிலையான நிம்மதியை தரும். மனதளவில் இன்று தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டால் அதை முடிக்கும் வரை விடாமல் முயற்சி செய்வீர்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில தோல்விகளை நினைத்து வருந்தாமல் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் கூறும் தேவையற்ற விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய திறமையை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தினால் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த பலன்களை பெற முடியும். இன்று கிடைக்கும் சிறிய வெற்றிகள் கூட எதிர்காலத்தில் பெரிய முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக அமையும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 11 அமைகிறது. சூரிய ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். கிழக்கு திசை அனுகூலமான திசையாக அமையும். லக்னாதிபதி சூரியனின் பலத்தால் உங்கள் முயற்சிகளில் வேகம் அதிகரித்து நீங்கள் நினைக்கும் காரியங்களை வெற்றியாக மாற்றும் வாய்ப்பு கூடும். இன்று சிவபெருமானுக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் தீபமேற்றி மனதார வழிபட்டு உங்கள் முயற்சிகள் தடையின்றி நிறைவேற வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். இறையருளும் உங்கள் தன்னம்பிக்கையும் ஒன்றாக இணையும் போது இன்று கிடைக்கும் வெற்றி வெறும் ஒரு நாள் வெற்றியாக இல்லாமல் அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு வழிகாட்டும் நல்ல திருத்துமுனையாக அமையும். அடுத்து வரும் ராசிக்கான பலன் என்னன்னு பார்ப்போம். கன்னி ராசி என்பர்களே, இன்று நீங்கள் இதுவரை செய்த உழைப்புக்கும் நேர்மையாக எடுத்த முயற்சிகளுக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் நாளாக அமைகிறது. எதிர்பாராத நேரத்தில் நல்ல செய்தி இருந்து மனதை மகிழ்விக்கலாம். நீங்கள் செய்த ஒரு சிறிய உதவி கூட பிறரால் நினைவு கூறப்பட்டு பாராட்டப்படலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு முடிவு சாதகமாக அமைந்து அதற்கான பலனாக பரிசு, பாராட்டு அல்லது சிறப்பு அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களுடைய திறமையை இதுவரை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இன்று உங்கள் செயல்பாட்டை பாராட்ட தொடங்குவார்கள். இதனால் தன்னம்பிக்கை அதிகரித்து அடுத்தடுத்த முயற்சிகளில் இன்னும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய உழைப்பையும் அன்பையும் புரிந்து கொண்டு உங்களை பாராட்டுவார்கள். எதிர்பாராத அன்பு பரிசு அல்லது நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டிருந்த ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரலாம். அவர்களின் கல்வி அல்லது திறமை தொடர்பான பாராட்டு குடும்பத்திற்கே பெருமையை தரும். கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் அதிகரித்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீர்கள். வீட்டில் சிறிய சுப நிகழ்வு அல்லது உறவினர்களின் வருகை போன்றவை மனமகிழ்ச்சியை அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு இன்று தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பள்ளி கல்லூரி அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெறலாம். இதுவரை செய்த உழைப்புக்கு ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டு கிடைக்கும். படிப்பில் மட்டுமல்லாமல் பேச்சு, எழுத்து, கலை, விளையாட்டு போன்ற துறைகளிலும் திறனையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு உண்டு. தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மனதை மறுமுகப்படுத்தி படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும்.
நண்பர்களுடன் ஆரோக்கியமான போக்கில் ஈடுபடுவது உங்கள் திறமையை மேலும் வளர்க்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்று உங்களுடைய திறமை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். நீண்ட நாட்களாக செய்து வந்த ஒரு முக்கியமான பணியை வெற்றிகரமாக முடித்து வாடிக்கையாளர்களின் பாராட்டை பெறலாம். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகி தொழில் வளர்ச்சிக்கு வழி ஏற்படுத்தலாம். உங்களுடைய புதிய யோசனை அல்லது செயல்முறை நிறுவனத்திற்கு பயனுள்ளதாக அமைந்து அதற்காக சிறப்பு பாராட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனித்து ஊக்கத்தொகை, பரிசு அல்லது முக்கியமான பொறுப்பை வழங்கலாம். சக ஊழியர்களிடையேயும் உங்கள் மதிப்பு உயரும். பணியிடத்தில் கிடைக்கும் இந்த அங்கீகாரம் எதிர்காலத்தில் பதவி உயர்வுக்கும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடும். பணவரவை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் சிறிய ஆதாயங்கள் கிடைக்கலாம். நீங்கள் செய்த கூடுதல் வேலைக்கான தொகை, ஊக்கத்தொகை அல்லது நிலுவையில் இருந்த பணம் வந்து சேர வாய்ப்புள்ளது. கிடைக்கும் பணத்தை முழுவதும் செலவு செய்யாமல் ஒரு பகுதியை சேமிப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது உங்கள் பொருளாதார நிலையை மேலும் வலுப்படுத்தும். பிறருக்கு உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் வசதிக்கு ஏற்ற அளவில் உதவுவது மனநிறைவை தரும். மனதளவில் இன்று மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதால் இதுவரை இருந்த சோர்வு குறையும். கடந்த காலத்தில் உங்களை பற்றி சிலர் குறைத்து மதிப்பிட்டிருந்தாலும் இன்று உங்கள் செயல்பாடுகளே அதற்கு பதிலாக அமையும். மற்றவர்களின் பாராட்டை மட்டும் எதிர்பார்க்காமல் கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து உழைப்பது நல்லது. இன்று கிடைக்கும் ஒரு பரிசு அல்லது பாராட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறிய தொடக்கமாக இருக்கலாம். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 53 அமைகிறது. ஆப்பிள் பச்சை நிறம் உங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் நேர்மறையான எண்ணங்களையும் தரும். வடக்கு திசை அனுகூலமான திசையாக அமையும். புதன் பகவானின் சுபவால் அறிவுத்திறன், பேச்சுத்திறன் மற்றும் செயல்திறன் சிறப்பாக வெளிப்படும். இன்று விஷ்ணு பெருமாளுக்கு துளசி சாற்றி தீபமேற்றி மனதார வழிபடுங்கள். உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரமும் எதிர்பாராத பரிசுகளும் நல்ல பெயரும் தொடர்ந்து கிடைக்க இறையருள் துணையாக இருக்கும். இந்த ராசிக்கு அடுத்து துலாம் ராசி அன்பர்களே, இன்று மனதில் தேவையற்ற அச்சங்களும் சிறிய குழப்பங்களும் வந்து செல்லக்கூடிய நாளாக இருக்கிறது. உண்மையில் பெரிய பிரச்சனை இல்லாத விஷயங்களை கூட அதிகமாக யோசித்து மனதில் பயத்தை உருவாக்கி கொள்ளும் சூழ்நிலை ஏற்படலாம். குறிப்பாக எதிர்காலத்தை பற்றிய கவலை அல்லது ஒரு முக்கியமான முடிவை எடுப்பது குறித்த தயக்கம் மனதில் தோன்றலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உடனடியாக பதற்றப்படாமல் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து செயல்படுவது நல்லது. தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் இருந்தால் இன்று உங்களை தொந்தரவு செய்யும் பெரும்பாலான பயங்கள் வெறும் மனக்குழப்பமாகவே மறைந்து போகும். குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொண்டு கவலைப்படாமல் அமைதியாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஒருவர் சொல்லும் வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் உடனடியாக பதில் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்து பின்னர் பேசுவது நல்ல பலனை தரும். குடும்பத்தின் எதிர்காலம் தொடர்பாக சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தால் அவசரப்படாமல் பெரியவர்களின் ஆலோசனையையும் கேட்டுக்கொள்ளுங்கள். வீட்டில் உங்களுடைய அமைதியான அணுகுமுறை இருந்தாலே பல தேவையற்ற பிரச்சனைகள் தானாகவே குறையும். மாணவர்களை பொறுத்தவரை தேர்வு, போட்டி அல்லது எதிர்கால கல்வி குறித்து தேவையற்ற பயம் ஏற்படலாம். மற்றவர்கள் எவ்வளவு படித்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து உங்களை நீங்களே ஒப்பிட்டு பார்த்து மன அழுத்தத்தை உருவாக்கி கொள்ள வேண்டாம். இதுவரை படித்ததை மீண்டும் ஒரு முறை நிதானமாக படித்து புரியாத பகுதிகளை ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கடைசி நேர பதற்றத்தை தவிர்த்து திட்டமிட்டு படித்தால் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். உங்கள் திறமை மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்தால் இன்று மனதில் இருக்கும் பயம் குறைந்து படிப்பில் கவனம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடு அல்லது புதிய முயற்சி குறித்து சற்று தயக்கம் ஏற்படலாம். பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு முழுமையான தகவல்களை சேகரித்து சாதக பாதகங்களை ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. பயந்துவிட்டு பயனுள்ள வாய்ப்புகளை முழுமையாக தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் பிறர் சொல்வதை மட்டும் நம்பி அவசரமாக பணத்தை செலுத்துவதும் வேண்டாம். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாக தெரிந்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி செய்யாமல் ஒவ்வொரு வேலையாக திரித்து செயல்பட்டால் எளிதாக சமாளிக்க முடியும்.
மேலதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றப்படாமல் தெளிவாக பேசுவது நல்லது. பண விஷயங்களில் இன்று அதிகமான எச்சரிக்கை தேவை. எதிர்பாராத செலவு ஒன்று வரலாம் என்ற எண்ணம் மனதில் பயத்தை ஏற்படுத்தலாம். உண்மையான தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செலவு செய்வது நல்லது. நண்பர்கள் அல்லது உறவினர்களின் அழுத்தத்தால் தேவையற்ற கடன் அல்லது முதலீட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். பணம் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் பரிவர்த்தனைகளை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்த்து செயல்படுவது பாதுகாப்பானது. நிதானமாக செயல்பட்டால் பொருளாதார விஷயங்களில் பெரிய சிக்கல் ஏற்படாமல் நாளை சமாளிக்க முடியும். இன்று உங்கள் மனதிற்கு மிகவும் தேவையானது தைரியமும் தெளிவும் தான். கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து எதிர்காலத்திலும் அதேபோல் நடக்கும் என்று நயப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளையும் புதிய அனுபவங்களையும் கொண்டு வருகிறது. உங்களை நம்பி முன்னேற தொடங்கினால் பயம் இருந்த இடத்தில் தன்னம்பிக்கை உருவாகும். குறிப்பாக தனியாக அதிகமாக யோசிப்பதை தவிர்த்து நம்பிக்கைக்குரியவர்களிடம் மனம் விட்டு பேசுவது மனச்சுமையை குறைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 74 அமைகிறது. லைட்னிங் நிறம் உங்களுக்கு மன அமைதியையும் நேர்மறையான எண்ணங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். மேற்கு திசை அனுகூலமான திசையாக அமையும். சுக்கிரனின் அருளால் மனதில் இருக்கும் தயக்கங்கள் படிப்படியாக குறைந்து தெளிவான முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கும். இன்று ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி மனதார பிரார்த்தனை செய்து வழிபடுங்கள். ஆஞ்சநேயரின் அருளால் மனதில் இருக்கும் அச்சம் நீங்கி தைரியமும் மன உறுதியும் அதிகரிக்கும். பயத்தை நினைத்து பின்வாங்காமல் நிவாரணத்தோடும் நம்பிக்கையோடும் முன்னேறினால் இன்று உங்களால் பல நல்ல காரியங்களை சாதிக்க முடியும். இதற்கு அடுத்து வரும் ராசிக்காரர்களுக்கான பலன். விருச்சிக ராசி என்பவர்களே, இன்று நீங்கள் இதுவரை செய்த உழைத்தும் பொறுப்புடன் செயல்பட்ட விதமும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து பாராட்டை பெற்று தரும் நாளாக அமைகிறது. நீங்கள் பெரிய விஷயம் என்று நினைக்காமல் செய்த ஒரு நல்ல காரியத்திற்கு கூட பிறர் மனதார பாராட்டு தெரிவிக்கலாம். உங்கள் திறமையை பற்றி இதுவரை அமைதியாக கவனித்து வந்தவர்கள் இன்று வெளிப்படையாக பேசுவார்கள். குறிப்பாக உங்களுடைய நேர்மை, துணிச்சல், பொறுப்புணர்வு ஆகியவை மற்றவர்களால் மதிக்கப்படும். இதனால் மனதில் புதிய உற்சாகம் கிளம்பி இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பொறுப்புணர்வுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்களையும் உதவிகளையும் வீட்டில் உள்ளவர்கள் நினைவு கூர்ந்து பாராட்டுவார்கள். பெரியவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசலாம். பிள்ளைகளின் விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சி நல்ல முடிவை தந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் செய்த உதவியை பாராட்டும் மனநிலை உருவாகும். உறவினர்கள் மத்தியில் கூட உங்களுடைய நல்ல குணங்களை பற்றி பேசப்படும் வாய்ப்பு உள்ளது. இதனால் குடும்பத்தில் உங்கள் மதிப்பும் நம்பிக்கையும் மேலும் உயரும். மாணவர்களுக்கு இன்று திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் படிப்பில் செய்த முயற்சியை ஆசிரியர்கள் கவனித்து பாராட்டலாம். தேர்வு, போட்டி, தேர்ச்சி, எழுத்து அல்லது கலை சார்ந்த செயல்பாடுகளில் சிறப்பாக செயல்பட்டால் சான்றிதழ் அல்லது சிறப்பு அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். பெற்றோர்களும் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். இதுவரை ஒரு பாடத்தில் இருந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல முடிவு கிடைக்கும். மற்றவர்களின் பாராட்டை எதிர்பார்த்து படிப்பதை விட உங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து உழைப்பது இன்னும் பெரிய வெற்றியை உருவாக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய செயல்பாடு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்றுத்தரும். நேர்மையான முறையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதால் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை நாடி வரலாம். புதிய வாடிக்கையாளர்களிடமும் நல்ல பெயர் உருவாகும். நீங்கள் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு தொழிலுக்கு சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக செய்து வந்த ஒரு பணியை சிறப்பாக முடித்ததற்காக மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கலாம். உங்களுடைய பணித்திறனை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறும் சூழலும் உருவாகலாம். சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைப்பதால் பணிச்சுமையை சமாளிப்பது எளிதாக இருக்கும். பண விஷயத்தில் பாராட்டுடன் சேர்ந்து நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். தொழிலில் சிறப்பாக செயல்பட்டதற்காக கூடுதல் வருமானம் அல்லது ஊக்கத்தொகை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய திறமையை மதிக்கும் ஒருவர் புதிய வாய்ப்பை அறிமுகப்படுத்தலாம். கிடைக்கும் வருமானத்தை சரியாக பயன்படுத்தி சேமிப்பை அதிகரிப்பது அல்லது உங்களுடைய திறமையால் கிடைக்கும் வருமானம் எதிர்காலத்தில் நிலையான பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உதவும். பண விஷயங்களில் மற்றவர்களிடம் தேவையற்ற திறமை பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. இன்று உங்களுடைய மனநிலையிலும் நல்ல மாற்றம் ஏற்படும். பிறர் உங்களை பாராட்டும் போது அதை வெறும் புகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சிரமங்கள் வீணாகவில்லை என்பதை இன்று உணர முடியும். சிலர் உங்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலையும் வரலாம். உங்களுடைய அனுபவத்தை பிறருடன் பகிர்ந்து அவர்களுக்கு உதவுவது மேலும் நற்பெயரை தரும். அதே நேரத்தில் ஆராய்ச்சி கிடைக்கிறது என்பதற்காக அகந்தை கொள்ளாமல் வழக்கமான கனியுடன் செயல்பட்டால் இந்த நல்ல பெயர் நீண்ட நாட்களுக்கு நிலைத்து நிற்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாக 98 அமைகிறது. வெறும் சிவப்பு நிறம் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் உறுதியையும் அதிகரிக்கும். தெற்கு திசை அனுகூலமான திசையாக அமையும். செவ்வாயின் அனுகூலத்தால் உங்களுடைய செயல்களில் வேகமும் துணிச்சலும் அதிகரித்து செய்த பணிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். என்று முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சாற்றி தீபமேற்றி மனதார வழிபடுங்கள். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய உழைப்புக்கு உரிய பாராட்டும் கௌரவமும் கிடைத்து இன்று கிடைக்கும் நற்பெயர் அடுத்தடுத்த நாட்களிலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை திறந்து வைக்கும். இனி அடுத்த ராசினருக்கு இன்று எப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி என்பவர்களே, இன்று உங்களின் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் ஒவ்வொன்றாக விலகி எந்த விஷயத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற தெளிவு பிறக்கும் நாளாக அமைகிறது. அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து பார்த்து செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை பற்றிய புதிய எண்ணங்களும் திட்டங்களும் உருவாகும். இதுவரை சரியாக புரியாமல் இருந்த சில விஷயங்களுக்கு கூட இன்று தெளிவான விளக்கம் கிடைக்கலாம். உங்களின் பேச்சிலும் செயலிலும் ஒரு நிதானம் இருக்கும் என்பதால் சுற்றி இருப்பவர்களும் உங்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பார்கள். மனதில் இருந்த தேவையற்ற கவலைகளை ஒதுக்கி வைத்து முக்கியமான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்ல பலனை தரும். குடும்பத்தை பொறுத்தவரை சில நாட்களாக இருந்து வந்த சிறிய மனக்கசப்புகள் அல்லது புரியாமைகள் பேசி தீரும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை பொறுமையாக கேட்டு அதற்கேற்ற வகையில் முடிவெடுப்பீர்கள். வீட்டில் நடைபெற வேண்டிய சுப காரியங்கள் தொடர்பாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து புரிதல் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். குடும்பத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் பின்னாளில் நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். பெற்றோர்களின் ஆலோசனையையும் அனுபவத்தையும் மதித்து செயல்பட்டால் மேலும் சிறப்பான முடிவுகளை எடுக்க முடியும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு இது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக புரியாமல் இருந்த பாடங்கள் இன்று எளிதாக புரிய தொடங்கும். ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் முக்கியமான பாடங்களை தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு படிப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறும் வாய்ப்பு உள்ளது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மற்றவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து மனக்குழப்பம் அடையாமல் உங்களுக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயித்து தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல சாதனை கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கையில் இன்று உங்களின் திட்டமிடும் திறமை வெளிப்படும். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குபவர்கள் அவசரப்படாமல் சாதக பாதகங்களை ஆராய்ந்து முடிவு செய்வது நல்லது. வியாபாரத்தில் பழைய பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வு கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது தெளிவான அணுகுமுறையை கடைபிடித்தால் நல்ல ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை ஒவ்வொன்றாக முடித்து விடுவீர்கள். மேலதிகாரிகளிடம் உங்களின் கருத்தை தெளிவாக எடுத்துச் சொல்லும் வாய்ப்பு கிடைக்கலாம். வேலை மாற்றம் அல்லது புதிய பொறுப்பு குறித்து யோசிப்பவர்கள் சாதகமான தகவல்களை தரலாம். பண விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி ஆவணங்களை முழுமையாக பார்த்த பிறகே கையெழுத்திடுவது நல்லது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 37. அதிர்ஷ்ட நிறமாக எலுமிச்சை மஞ்சள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசையாக மதகிழக்கு சிறப்பாக உள்ளது. நவகிரக சூழலை பார்க்கும்போது குரு பகவானின் சுப பார்வையால் அறிவு தெளிவு, நல்ல ஆலோசனை, சரியான முடிவெடுக்கும் திறன் ஆகியவை அதிகரிக்கும். முக்கியமான காரியங்களில் பெரியவர்களின் ஆலோசனையை பெற்று செயல்படுவது நன்மை தரும். என்று தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் தீபமேற்றி வழிபட்டு மனதார பிரார்த்தனை செய்வது சிந்தனையில் இருந்த குழப்பங்களை நீக்கி தெளிவையும் மன அமைதியையும் அதிகரிக்க உதவும். இன்று நீங்கள் எடுக்கும் தெளிவான முடிவுகள் நாளை வளர்ச்சிக்கான நல்ல பாதையை அமைக்கும் அடுக்கு பார்க்க போவது. மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நினைக்கும் காரியங்களுக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்தும் நல்ல ஆதரவு கிடைக்கும் நாளாக அமைகிறது. இதுவரை தனியாக சுமந்து வந்த சில பொறுப்புகளில் நண்பர்கள், உறவினர்கள் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்களின் எண்ணங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டால் அதற்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு காரியம் பிறரின் உதவியால் எளிதாக முன்னேறலாம். உங்களை புரிந்து கொண்டு புனிதக்கும் மனிதர்களின் மதிப்பு இன்று உங்களுக்கு நன்றாக தெரிய வரும்.
குடும்பத்தை பொறுத்தவரை மனதிற்கு நிறைவு தரக்கூடிய சூழல் அமையும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் முடிவுகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு விருப்பம் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பால் நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயல்படுவீர்கள். உறவினர்கள் வழியாகவும் எதிர்பாராத உதவி கிடைக்கலாம். வீட்டில் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அனைவரின் கருத்தையும் கேட்டு செயல்படுவது நல்ல பலனை தரும். மாணவர்களுக்கு இன்று ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் நண்பர்களின் உதவி கிடைக்கும். புரியாத பாடங்களை நண்பர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். படிப்பில் ஏற்பட்டிருந்த தடைகள் சிறிது சிறிதாக விலகும். போட்டித் தேர்வுகள் அல்லது முக்கியமான தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் பிறரின் ஆலோசனைகளை பயன்படுத்தி கொண்டால் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். தனியாக சிரமப்படுவதற்கு பதிலாக தேவையான இடத்தில் உதவியை நாடுவது இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கூட்டாளிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முக்கியமான பலனை தரும். புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது தனியாக முடிவு எடுப்பதை விட நம்பகமானவர்களுடன் ஆலோசித்து செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகலாம். அந்த தொடர்புகள் எதிர்காலத்தில் வருமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒரு முக்கியமான வேலையில் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மேலதிகாரிகளிடம் உங்களின் திறமையை எடுத்துக்காட்டும் வாய்ப்பும் கிடைக்கலாம். தொழில் விரிவாக்கம் அல்லது புதிய கிளை தொடங்குவது போன்ற எண்ணங்கள் இருந்தால் அதற்கான ஆரம்ப முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய அதிர்ஷ்ட எண் 86. அதிர்ஷ்ட நிறமாக நேவி ப்ளூ அமைகிறது. அதிர்ஷ்ட திசையாக தெற்கு சிறப்பாக உள்ளது. நவகிரக சூழலில் சனீஸ்வரரின் சுபயோகத்தால் உங்களுக்கு தேவையான ஆதரவும் அனுகூலமும் கிடைக்கும். இன்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டு மனதார பிரார்த்தனை செய்வது நல்லது. நீங்கள் தொடங்கும் காரியங்களில் நல்ல மனிதர்களின் துணையும் சரியான நேரத்தில் கிடைக்கும் உதவியும் சேர்ந்து முன்னேற்றத்திற்கான பாதையை திறக்கும் இனி வருவது. கும்பராசி என்பர்களே, இன்று உங்களின் திறமைகள், உழைப்பு, நல்ல எண்ணங்கள் ஆகியவை மற்றவர்களின் கவனத்திற்கு வந்து சமூகத்திலும் நீங்கள் சார்ந்த துறையிலும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாடாக அமைகிறது. இதுவரை அநீதியாக செய்து வந்த பணிகளுக்கு கூட இன்று உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை பற்றி பிறர் நல்ல விதமாக பேசும் சூழல் உருவாகும். முக்கியமான மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கலாம். நீங்கள் கூறும் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். ஒரு கூட்டத்தில் அல்லது முக்கியமான சந்திப்பில் உங்கள் பேச்சு அனைவராலும் கவனிக்கப்படலாம். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு காரியம் வெற்றி அடைந்து அதன் மூலம் உங்களின் பெயர் மேலும் உயர வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மற்றவர்களுக்கு உதவி செய்து வந்திருந்தால் அதற்கான நன்றியும் பாராட்டும் இன்று உங்களை தேடி வரலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களால் குடும்பத்திற்கு பெருமையும் கௌரவமும் சேரும். நீங்கள் செய்த ஒரு சாதனை அல்லது எடுத்துக்கொண்ட பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றிய விதம் குடும்பத்தினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பெற்றோர் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள். கணவன் மனைவி இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவருக்கொருவர் மதிப்பும் புரிதலும் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பு உயரலாம். குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்வுகளில் உங்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும். நீண்ட காலமாக குடும்பத்திற்காக செய்த ஒரு முயற்சிக்கு இன்று நல்ல பாராட்டு கிடைக்கலாம். வீட்டில் சிறிய மகிழ்ச்சியான செய்தி வந்து அனைவரின் மனதையும் உற்சாகப்படுத்தும் வாய்ப்பும் உள்ளது. மாணவர்களை பொறுத்தவரை இது உங்களின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகும். ஆசிரியர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு சிறப்பாக செயல்படுவீர்கள். தேர்வு, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, விளையாட்டு அல்லது கலை சார்ந்த போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தலாம். உங்களின் முயற்சியை பார்த்து ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கலாம். பெற்றோருக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். இதுவரை உங்களால் முடியாது என்று நினைத்த ஒரு விஷயத்தையே முயற்சி செய்து வெற்றி பெறும் சூழல் உருவாகலாம். நண்பர்களுடன் ஆரோக்கியமான போட்டியை வைத்துக் கொண்டு முன்னேறினால் உங்கள் தன்னம்பிக்கை மேலும் அதிகரிக்கும். படிப்பில் கவனத்தை சிதறவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல மதிப்பெண்களுடன் நற்பெயரும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களின் பெயரும் நிறுவனத்தின் மதிப்பும் உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நம்பி முக்கியமான பணிகளை ஒப்படைக்கலாம். நீண்ட நாட்களாக உங்களுடன் தொடர்பில் இருந்த ஒருவரிடமிருந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். வியாபாரத்தில் நீங்கள் கடைபிடிக்கும் நேர்மை மற்றும் வாடிக்கையாளர்களை அணுகும் விதம் நல்ல பெயரை பெற்றுத்தரும். போட்டியாளர்களை விட வித்தியாசமான முறையில் செயல்பட்டு உங்கள் தொழிலுக்கு தனி அடையாளத்தை உருவாக்குவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அல்லது முக்கியமான தொழில் தொடர்புகள் உருவாகலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்கள் திறமையை ஏற்றுக்கொண்டு பாராட்டுவார்கள்.
மேலதிகாரிகளிடம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அங்கீகாரம் கிடைக்கலாம். கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டாலும் அதை சிறப்பாக செய்து முடித்து உங்கள் திறமையை நிரூபிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் செயல்திறன் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் கிடைப்பதுடன் முக்கியமான பணிகளில் உங்களின் ஆலோசனை கேட்கப்படும். பதவி உயர்வு, சிறப்பு பொறுப்பு, ஊக்கத்தொகை அல்லது விருது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதற்கான நல்ல அறிகுறிகள் தென்படலாம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு தங்களின் திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கலாம். வேறுமுக தேர்வுகளில் நம்பிக்கையுடன் பேசினால் நல்ல முடிவு கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்கள் தங்களின் பெயரை பயன்படுத்தி புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக முன்பு செய்த நல்ல வேலைகள் மூலமாகவே புதிய வாய்ப்புகள் வரக்கூடும் என்பதால் பழைய தொடர்புகளை வளர்ச்சியம் செய்யாமல் பேணி வருவது நல்லது. பொருளாதார நிலையில் தேவைக்கேற்ற வரவு இருந்து மன நிம்மதி ஏற்படும். புகழ் கிடைக்கும் நாளாக இருந்தாலும் அதற்காக தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டாம். உங்கள் பெயரும் கௌரவமும் உயரும் போது சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படவும் வாய்ப்பு இருப்பதால் உங்கள் எதிர்கால திட்டங்களை எல்லோரிடமும் முழுமையாக பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. கிடைக்கும் பாராட்டுகளை பணியுடன் ஏற்றுக்கொள்வது சிறப்பு. பிறரை தாழ்வாக நினைக்காமல் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் இன்று கிடைக்கும் புகழ் எதிர்கால வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமையும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 43. அதிர்ஷ்ட இரமாக வெள்ளி சாம்பல் அமைகிறது. அதிர்ஷ்ட திசையாக மேற்கு சிறப்பாக உள்ளது. நவகிரக சூழலில் சனியின் அனுகூல பார்வையால் உங்களின் உழைப்புக்கு உரிய கௌரவமும் சமூகத்தில் நல்ல மதிப்பும் கிடைக்கும். இன்று சிவபெருமானை மனதார நினைத்து தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பரிகாரமாகும். முடிந்தால் சிவாலய தரிசனம் செய்து அமைதியாக சில நிமிடங்கள் இறைவனை வழிபடுங்கள். இன்று கிடைக்கும் பாராட்டுகளையும் புகழையும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான ஊக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பணிவு, நேர்மை, பொறுப்பு ஆகிய மூன்றையும் தொடர்ந்து கடைபிடித்தால் கும்பராசிக்காரர்களின் நற்பெயர் மேலும் மேலும் உயர்ந்து உங்களை சுற்றியுள்ளவர்களின் மதிப்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இப்போது பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் எதிலும் அவசரப்படாமல் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக மற்றவர்களுடன் தேவையில்லாமல் போட்டி போடுவது, அவர்களின் செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்ப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறிய தாமதங்கள் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதால் மனதை தளரவிட வேண்டாம். என்று உங்களுடைய பலத்தை மற்றவர்களிடம் நிரூபிப்பதை விட அமைதியாக உங்கள் வேலையை செய்து முடிப்பதிலேயே கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற விவாதங்களில் சிக்காமல் விலகிச் செல்வது உங்களுக்கு பாதுகாப்பையும் மன அமைதியையும் தரும். குடும்பத்தை பொறுத்தவரை அனைவரிடமும் பொறுமையுடன் பேசுவது மிகவும் அவசியம். சிறிய விஷயங்களுக்கு கூட கருத்து வேறுபாடு ஏற்படும் சூழல் வரலாம் என்பதால் உடனடியாக பதில் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே ஒருவருடைய கருத்தை மற்றொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் எளிதில் தவிர்க்கப்படும். குடும்ப உறுப்பினர்களின் நடவடிக்கைகளை மற்றவர்களின் குடும்பத்துடன் ஒப்பிட்டு பேச வேண்டாம். உறவினர்கள் வழியாக வரும் சில கருத்துகள் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் அதற்கு பதிலடி கொடுக்காமல் அமைதியாக கடந்து செல்வது சிறப்பு. வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து விளக்கேற்றி வழிபடுவதும் மன அமைதியை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இன்று போட்டி மனப்பான்மையை குறைத்துக் கொண்டு தங்களின் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மற்ற மாணவர்கள் எவ்வளவு படிக்கிறார்கள், எவ்வளவு மதிப்பெண் பெறுகிறார்கள் என்று தொடர்ந்து கவலைப்படாமல் உங்களுடைய திறமைக்கேற்ற வகையில் திட்டமிட்டு படிப்பது நல்லது. சந்திர அஷ்டமத்தின் காரணமாக கவனச்சிதறல் ஏற்படக்கூடும் என்பதால் முக்கியமான பாடங்களை மீண்டும் ஒருமுறை படித்து பாருங்கள். தேர்வில் அவசரப்பட்டு பதில் எழுதாமல் கேள்விகளை முழுமையாக புரிந்து கொண்டு பதிலளிப்பது நல்லது. நண்பர்களுடன் தேவையற்ற போட்டியில் ஈடுபடாமல் ஒருவருக்கொருவர் உதவி செய்து படித்தால் மன அழுத்தம் குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சற்று அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அவர்களை பார்த்து அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கூடுதல் பொறுமை தேவை. புதிய பெரிய முதலீடுகள் அல்லது அதிக ஆபத்துள்ள தொழில் முயற்சிகளை இன்று தள்ளி போடுவது நல்லது. ஏற்கனவே செய்து வரும் வேலைகளை ஒழுங்காக முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் தேவையற்ற போட்டி வேண்டாம். யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிப்பதை விட உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை சரியாக முடிப்பது முக்கியம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துங்கள்.
சிறிய தவறு கூட தேவையற்ற விவாதமாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பல விஷயங்களிலும் என்று எச்சரிக்கை அவசியம். உடனடி லாபம் கிடைக்கும் என்று கூறப்படும் திட்டங்களில் அவசரப்பட்டு பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் ஆவணங்களை சரிபார்த்து செயல்படுவது நல்லது. யாருக்காவது பண உதவி செய்வதாக இருந்தால் உங்கள் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு முடிவு செய்யுங்கள். சந்திராஷ்டம நாள் என்பதால் மனதில் தோன்றியவுடன் ஒரு முடிவை எடுத்துவிட்டு பின்னர் வருத்தப்படாமல் முக்கியமான விஷயங்களில் ஒரு முறை கூடுதலாக சிந்தித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். பயணம் செய்ய வேண்டியவர்கள் வாகன பயணத்தில் கவனமாக இருக்கவும் அவசரத்தை தவிர்க்கவும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 31. அதிர்ஷ்ட நிறமாக சந்தன நிறம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசையாக வடகிழக்கு சிறப்பாக உள்ளது. நவகிரக சூழலில் 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரித்ததால் மனதில் குழப்பம் அல்லது தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படலாம். எனவே இன்று எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுவது முக்கியம். சஷ்டி விரத நாளான இன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பரிகாரமாகும். முருகப்பெருமானை மனதார நினைத்து பந்த சஷ்டி கவசம் அல்லது முருகன் நாமத்தை சொல்லி வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும். என்று மற்றவர்களை வெல்வதை விட உங்களுடைய அவசரத்தையும் கோபத்தையும் வெல்வதே மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அமைதியாக ஒரு நாள் நகர்த்தினாலே சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை தாண்டி நல்ல பாதையில் செல்ல முடியும். இன்று அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் செல்வ வளமும் நிறைந்து நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் இனிதே நிறைவேற இறைவனை மனதார பிரார்த்திப்போம். அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.